ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எபேசியர் நிருபத்தில் உள்ள மிக முக்கியமான சொற்களில் ஒன்று கிறிஸ்துவுக்குள். புதிய ஏற்பாட்டில் மிக நெருக்கமான உறவு கொண்ட 2 சத்தியங்கள் காணப்படுகின்றன. ஒன்று விசுவாசியினுடைய தகுதி நிலை, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு விசுவாசி தேவனால் எப்படி பார்க்கப்படுகிறான் என்கிற காரியமும், விசுவாசிக்குள்ளாக உண்மையிலேயே அவன் யாராக இருக்கிறான் என்கிற நிலைமையும் குறித்த, அதாவது நடைமுறை வாழ்க்கையில் ஒரு விசுவாசி எப்படி இருக்கிறான், தேவனுடைய பார்வையில் கிறிஸ்துவுக்குள், அதாவது கிறிஸ்துவை தரித்து கொண்டவனாக இருக்கும் பொழுது கிறிஸ்து அவனை எப்படி மாற்றியிருக்கிறார் என்கிற 2 சத்தியங்கள் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. முதலாவது, விசுவாசியினுடைய தகுதி நிலை, கிறிஸ்து அவனை எப்படி மாற்றியிருக்கிறார் என்கிற காரியமும், அவன் தன்னைத்தானே பார்க்கும்பொழுது தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் கிறிஸ்து தன்னை மாற்றிய வண்ணம் இருக்கிறானா என்று சொல்லி தன்னை பார்க்கிற ஒரு நிலை. இப்படி 2 நிலைகள் காணப்படுகிறது. உலகத்தில் உள்ள மனிதர்களை நாம் 2ஆக பிரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவன் நிச்சயமாக ஆதாமுக்குள் இருக்க வேண்டும், இல்லையே கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். ஆதாமுக்குள் இருக்கிறவர்கள் யாவரும் தங்களுடைய பாவத்தில் இருப்பதனால் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக அவர்கள் தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தாங்களாகவே தேவனுக்கு மனநிறைவை உண்டாக்கவோ அவருடைய சலுகைகளை பெற்றுக்கொள்ளவோ அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் அது கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையாக அவர்கள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் மனமாற்றம் பெற்ற பிறகு அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டிய அவசியமில்லை. அவன் தேவனுடைய பிள்ளையாக பார்க்கப்படுகிறான். அவன் தேவனுடைய பிள்ளையாக பார்க்கப்படுகிறபடினால தேவன் அவனை கிறிஸ்துவுக்குள்ளாக காண்கிறவராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். இந்த சத்தியத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடினாலே கிறிஸ்து எப்படி நித்திய காலமாக பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாரோ அதே போல விசுவாசியினுடைய தகுதி நிலையும், அதாவது கிறிஸ்தவனை மாற்றியிருக்கிற நிலையும், கிறிஸ்து நித்திய காலமாக விசுவாசியை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைக்கு அவன் மாற்றப்படுகிறான். அவனுடைய தகுதியை கிறிஸ்து நிறைவாக மாற்றி பிதாவுக்கு காண்பிக்கிறார். அவனுடைய தகுதி நிலையானது நிறைவானதாக மாறுகிறது. ஆனால் அவனுடைய நடைமுறை வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது நிறைவற்றதாக அது காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிறைவற்ற நிலையானது அந்த தகுதி நிலைக்கு மாறுகிறதற்கு ஏற்றதாக அவன் ஒவ்வொரு நாளும் அதற்கு முயற்சி செய்து தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை பெற்றுக்கொண்டு அவன் பரிசுத்தமாக்கப்படுதல், கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சி, கிறிஸ்துவை போலாகுதல் ஆகியவற்றில் அவன் முன்னேற்றம் கண்டுகொண்டு இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதாவது பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைகிறவனாக, கிருபையின் மேலே கிருபை அடைகிறவனாக அவன் இருக்க வேண்டும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்படுகிறதே. கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசி எந்த ஒரு நிலைமைக்கு தேவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறானோ அந்த நிலைமைக்கு தன்னுடைய சொந்த உள்ளான அனுபவத்திலும் அவன் மாறுகிறவனாக ஒவ்வொரு நாளும் அவன் பரிபூரணத்தை நோக்கி அவன் மனமாற்றம் அடைகிறவனாக, அவன் மறுரூபமாகிறவனாக இருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே விளக்குகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எபேசியர் நிருபத்தில் 3 அதிகாரங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் விசுவாசி எத்தனையாய் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவான வளர்ச்சியை பெற்றிருக்கிறான், கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவனை பிதா பார்க்கும் பொழுது எத்தனை 100க்கு 100 நிறைவுள்ளவனாக பார்க்கிறார் என்கிற காரியத்தையும் மீதி 3 அதிகாரங்கள் அந்த நடைமுறை வாழ்க்கையை அவன் தன்னுடைய தகுதி நிலைமைக்கு மாற்றுகிறதற்கு எத்தனையாய் தேவனுடைய வல்லமையினால் அவன் பிரயாசப்பட்டு மறுரூபப்பட்டு அவன் அந்த தகுதி நிலைமைக்கு கிறிஸ்துவினால் அவன் உயர்த்தப்பட்ட நிலைமைக்கு மாறுகிற காரியத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு விசுவாசியை ஆண்டவர் எப்படி மாற்றி வைத்திருக்கிறார், நடைமுறை வாழ்க்கையில் அவன் எப்படி இருக்கிறான் என்கிறதை வேதத்தின் மற்ற பகுதிகளிலிருந்தும் நாம் புரிந்து கொள்ள முடியும். விசுவாசிகள்
பரிபூரணப்படுத்தப்பட்டுள்ளனர் என்று சொல்லி எபிரேயர் 10:14 நம்ம பார்க்கிறோம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணத்தினாலே விசுவாசிகள் எல்லாரும் என்றென்றைக்கும், அதாவது நித்திய காலமாக கிறிஸ்து எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ அதே போல கிறிஸ்துவுக்குள் இருக்கிற விசுவாசிகள் அவர்கள் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார், மத்தேயு 5:48, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். இது விசுவாசியினுடைய தற்கால நிலை, நடைமுறை நிலையை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் தேவ பார்வையில் அவர்கள் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அவர்கள் பூரண சற்குணராய் மாறுகிறதற்கான ஒரு அழைப்பானது கொடுக்கப்படுகிறது. அதனை நோக்கி அவர்கள் தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறார்கள். பரிசுத்த வாழ்க்கையில் மறுரூபப்பட்டு பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்கிற நிலையிலே அவர்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகள் பாவத்துக்கு மரித்திருக்கிறார்கள் என்று சொல்லியே ரோமர் 6:2 பவுல் எழுதுகிறான். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் விசுவாசிகள் பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரோமர் 6:1 சொல்லப்படுகிறது. அதாவது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் தேவனுடைய பார்வையில் அவர்கள் பாவத்துக்கு 100% நித்திய காலமாய் பூமியில் வாழுகிற நாள் வரையிலும் மரித்து விட்டார்கள் என்றே வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்களுடைய உண்மை நிலை, நடைமுறை வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இன்றைக்கு பரிசுத்தமாக இருக்கிறவன் நாளைக்கு தவறிவிட முடியும். ஆகவே அவர்கள் ஒவ்வொரு நாளும் பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ரோமர் 6:1 சொல்லுகிறார். பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் என்று ரோமர் 6:2 சொல்லிட்டு ரோமர் 6:1 சொல்கிறார், ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமோ, கூடாதே என்று சொல்லுகிறார். அப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நான், கிறிஸ்துவை தரித்து கொண்ட நான், பாவத்தில் நான் எப்படி மரித்த நான் பிழைக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு கூட பரிபூரணத்தை நோக்கி வாழ வேண்டும். தேவன் பார்க்கிற பார்வை, கிறிஸ்து என்னை எந்த தகுதியில் என்னை 100% பரிசுத்தனாய் மாற்றி வைத்திருக்கிறாரோ அதற்கென்று பிரயாசப்படுகிற ஒரு வாழ்க்கை என்கிறதில் ஒரு வெறித்தனமான ஒரு உணர்வுகளை பெற்றவர்களாக நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. மூன்றாவதாக, விசுவாசிகள் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறார்கள் என்றே வேதம் கூறுகிறது. 1 பேதுரு 2:9 பார்க்கும் பொழுது விசுவாசிகள் பரிசுத்த ஜாதியாக மாற்றப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் 1 பேதுரு 1:15 விசுவாசிகள் பரிசுத்தராக இருக்க வேண்டும், அதற்கென்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு பரிசுத்தராய் தேவ கிருபையிலும் பரிசுத்தாவின் பலத்திலும் அவர்கள் பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு இங்கே பேதுரு சொல்கிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். ஒரு நிஜத்தை காண்பித்து அதனை நோக்கி அதை போல மாறும்படியாக இங்கே வேதம் நம்மை அழைக்கிறது. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், அவர்களுடைய நிலைமை பூரணப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை, பாவத்திற்கு மரித்த ஒரு நிலைமை, பரிசுத்தமாய் இருக்கிற ஒரு நிலைமை. இந்த 3 நிலைமை 100% கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் தேவனால் இப்படி பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் விசுவாசிகள் தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நாங்களும் பூரண சற்குணராய் மாற வேண்டும். பாவத்திற்கு நாங்கள் மரித்து விட்டோம் என்று வேதம் சொல்லுகிறபடி பாவத்துக்கு உண்மையிலேயே மரித்தவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். எங்களை பரிசுத்த ஜாதினே அழைக்கிற அந்த அந்தஸ்துக்கு எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறபடினால நாங்களும் ஒவ்வொரு நாளும்
எங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். நம்முடைய நடைமுறை நிலையானது கிறிஸ்துவுக்குள் நாம் பார்க்கப்படுகிற நிலைமைக்கு ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்பட வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் பூரணத்தை நோக்கி பரிபூரணத்தை நோக்கி நாம் கடந்து செல்லுகிறவர்களாக வாழ வேண்டும். பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தரால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக நித்திய காலமாக அவரோடு கூட வாழ்கிற ஒரு உன்னத பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.